இப்படி போயிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன செல்ஃப் டிஃபென்ஸ் படி இப்படி போய் டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. நல்லா இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கே திணறுவாங்க. இருந்தாலும் இப்போ நீங்க அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் செய்ப்பா. அந்த கராத்தேக்கார சொன்னாங்க சொன்னது செய்யுங்க. இங்க வெள்ளா எலும்போட அடிப்பகுதியில வெள்ளா எலும்போட அடிப்பகுதியில விட்டா நீ எவ்வளவு வேணா அழுத்திக்கோ. எவ்வளவு வேணா எவ்வளவு அழுத்துறமோ அவ்வளவு கழுத்திங்க அழுந்தோம். ஓகேவா? இது வந்து யோசிக்கிறது இல்ல. இது வந்து தவறான கேர்ள்ஸ் கிட்ட இந்த டிஃபென்ஸ் இல்ல பெரியவங்களே யூஸ் பண்ணா இல்ல ரொம்ப குண்டா இருக்காங்க ரொம்ப பாடியா இருப்பாங்க ஜென்ஸ்லாம். ஸோ அவங்க கிட்டலாம் வந்து இந்த அவங்க சொன்ன டிஃபென்ஸ் வந்து ஒர்க் ஆகாது செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ நம்ம குத்து வரிசையோட செல்ஃப் டிஃபென்ஸை பாருங்க. இப்போ இங்க பிடிச்சாங்கன்னா முதல்ல இங்க அடி விரை பகுதியில அடிக்கணும். இது குத்துறாங்க, அடியாவும் கொடுக்கலாம். ஓங்கி அடி ஓங்கி அடி. விரை பகுதியில ஓங்கி அடிச்சோம்னா மேக்சிமம் வந்து விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு கையுமே என்கேஜா இருக்கு. இந்த ரெண்டு கையுமே என்கேஜா இருக்கிறப்போ ஓங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலதான் அந்த வழியில தான் அவன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இன்னொரு செல்ஃப் டிஃபென்ஸும் போடலாம். இப்போ நான் இந்த இடத்துல லாக் பண்ணிட்டேன். புடி முடிய பிடிச்சி இழுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து வழியில யாரா இருந்தாலும் விட்டுருவாங்க. சப்போஸ் முடியலன்னு பார்த்தா முடிதான் அதிகமா. ஆமா, முடிதான் பயங்கரமா வலிக்கும் முடிய பிடிச்சி இழுக்கும்போது. சப்போஸ் அவங்களுக்கு முடி இல்லை அப்படின்றப்போ விரை பகுதியில தாக்குறது 100% சேஃப் உங்களுக்கு.